Studio Coop, a content marketing agency curating over 2 billion plus views and 5 million plus followers. உங்களோட எக்ஸ்பர்டைஸை சோஷியல் மீடியா செட்டா மாத்தணுமா? இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. 4 இட்லியும் சாப்பிட்டு 2 வாழைப்பழமும் சாப்பிட்டா பெண்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இதுல அஃபெக்ட் ஆகுது, இல்ல அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு இது மூலமா வருது? இது பொதுவாக நம்ம விஜயனால தான் இதனுடைய பிரச்சனை வரும். பேசிக் டெஸ்ட் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அதுலேயும் இல்லைன்னா அந்த குழந்தை நார்மல் டெலிவரியாக இருந்தால் இன்னும் மோசமாக இருக்கும். ஏன்னா குழந்தை பிஐடி பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அதிகமாக வர்றதுக்குள்ள குழந்தைங்களாம் பிறந்ததுக்கப்புறம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சமீபத்தில் ஒரு ஜிஓ ஆர்டர் போட்டிருக்கிறாங்க, கர்ப்பிணி பெண்களுக்கு கார்டியாலஜிஸ்ட் தான் எக்கோ எடுக்கணுன்ட்டு. அதை அவங்க மட்டும் ஸ்பெஷல், மற்றவங்களாம் யாருனாலும் எடுக்கலாம் தானே. குழந்தைங்க அடிக்கடி களைப்பாகிற குழந்தைங்க, வேலையே செய்யறதுக்கு யோசிக்கிற குழந்தைங்க, அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்ததுன்னா மருத்துவம் மட்டும் சீப்பாக அமைச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிற கான்செப்டே தப்பு. இன்னொன்று, நம்ம கான்ஸ்டிபேஷன் அண்ட் ஃபேட்டி லிவர் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, இது ஒரு கொலோன் ஒரு இஷ்யூ ஏதாச்சும் வருது அப்படின்னாவே உடனே வந்து ஆண்கள் வச்சு தான் அது சொல்லப்படுது. பெண்களுக்கு இது நிறைய விஷயங்களில் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வருமா, அவங்களோட வந்து ஃபர்டிலிட்டியில் அஃபெக்ட் ஆகுமா அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ பெண்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இதில் அஃபெக்ட் ஆகுது, இல்லை அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு இது மூலமாக வரும் டாக்டர்? பெண்களை பொறுத்தளவில் அவங்க ப்ரெக்னன்சிக்கு முன்னால், ப்ரெக்னன்சிக்கு பின்னாலன்னு சொல்லலாம், கோலன் மூமெண்ட் எல்லாமே. பொதுவாக இப்போ நம்முடைய பெண்கள், நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் குழந்தை பிறந்தால் அவங்க குண்டாகிறத பார்க்குறோம். அது வந்து தாய்ப்பால் கொடுக்குறா, ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, குழந்தை பெற்றிருக்கான்னு கொடுக்குறதான். நிறைய நடிகைகள்லாம் இப்போ திரும்ப வாழ்க்கைக்கு வர்றாங்க, அவங்க வாழ்க்கைக்கு. அவங்கள பார்த்தா அப்படி தெரியலை. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, ஒரு 8 மாதம் வரைக்கும் வேணால் ரிலாக்ஸ்டாக இருந்துக்கலாம் கல்யாணமாகி குழந்தை பெற்றவங்க பெண்கள். அதுக்கப்புறம் அவங்க வந்து உணவு முறையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஈவன் குழந்தை பிறந்து அவங்க என்ன வேணாலும் சாப்பிட்லாங்கிற இடத்துல நல்ல சாப்பாடு கிடைக்கும்போது கூட அவங்களுக்கும் பிரச்சனை வந்து காய்பழங்கள் இல்லைன்னா வந்துடும். அதை நம்ம ஒழுங்காக அவங்க கையாள கற்றுக்கணும். ஸோ வெஜிடபிள் ஃப்ரூட்ஸுங்கிறது எந்த மனிதனுக்கும் எந்த கட்டத்திலும் தேவைங்கிறத, அதுவும் கட் ஃப்ரூட்ஸ் கட் வெஜிடபிள்ஸ் தான் கட்டுக்கு நல்ல ஒரு உணவு. அது என்னவாக இருந்தாலும் சரி தான், புரியுதா உங்களுக்கு? அது அளவுக்கு மேலே அதில் காய் வந்து வெயிட் போடாது, பழம் வெயிட் போடும். இப்போ நான் 4 பழம் டெய்லி நான் சாப்பிட்றேன், டாக்டர் சொல்கிறாருன்னு வாழைப்பழம் 4 பழம் சாப்பிட்டாலே 40 வயசுக்கு மேலே சக்கரை வியாதியோடு வர்றவங்கன்னு இருக்காங்க. அது தவிர உடல் பருமன் அதிகமாகிட்டு வர்றவங்களும் இருக்கிறாங்க. பழமும் சோறும் ஒன்று தான் அந்த கேலரிஸில். ஆனால் 2 நார்ச்சத்து இருக்கிறனால அது மலச்சிக்கல் மருந்து மாதிரி பயன்படுங்கிறத ஒரு சின்ன புரிதல் வேணும் அதுக்கு இருக்கும். சரிங்களா? இப்போ நான் 2 இட்லியை கட் பண்ணிவிட்டு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா தப்பு இல்லை. 4 இட்லியும் சாப்பிட்டு 2 வாழைப்பழமும் சாப்பிட்டா அது எகெயின் அதே கார்போஹைட்ரேட், அதனால் அது ஃப்ருக்டோஸ் அதில் இருக்குது, அதனால் அதில் வெயிட் போடுவோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ பழத்தை கையாள கற்றுக்கணும். அதில் வந்து நம்ம முக்கணிகள்னு சொல்லுவோம்ல, மாப்பழா, வாழை, இதுகளுக்கு வந்து இனிப்பு அதிகமாக இருக்கும். அதனால் சுகரும் அதிகமாக கூடும், கிளைசெமிக் இண்டெக்ஸ். சாப்பிட்ட உடனே இனிப்பை கூட்டுற உணவில் இதுகள் அடக்கம். இது கொஞ்சம் புரிதலோடு இருக்கணும். இப்போ பெண்களை பொறுத்தவரை நம்ம பேசிகிட்டு இருக்கிற விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு 40 வயசு 35 வயசுக்கு மேலே 2 குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க அனாட்டமிக்கலாக இந்த குழந்தை பிறந்தது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வர்ற முக்கியமான ஒரு விஷயம்னு சொன்னால், இருமுனா யூரின் வருது அப்படிம்பாங்க. ஆமாம், அது வந்து அந்த குழந்தை நார்மல் டெலிவரியாக இருந்தால் இன்னும் மோசமாக இருக்கும். ஏன்னா குழந்தை 9வது மாதம் அடியில் நல்லா இறங்கி இப்போ அந்த தசைகளெல்லாம் இலக்கி விட்டுறதுனால அவங்களுக்கு சிறுநீர் பாதையில் ஸ்ஃபிங்டரில் இருக்க வேண்டிய டைட்னஸ் போயிடும். அது ஒரு ஸ்ஃபிங்டர் அதில் இருக்குது, அதில் ஒரு வேல்வு மாதிரி இருக்கும், அது ஸ்ஃபிங்டர்னு சொல்லுவோம். ரவுண்டில் கரெக்டாக அந்த துவாரத்தை இறுக்கி பிடிக்கிற ஒரு தசை, அது லூஸ் ஆகிறதுனால அவங்களுக்கு அதிலிருந்து நீர் வெளியில் வர ஆரம்பிக்கும். இப்போல்லாம் அதுக்கு யூரோ கைனகாலஜிஸ்ட்னு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, அவங்க அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி தருவாங்க. யங் ஏஜில் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அவங்க அதுக்கு போகலாம். மற்றபடி காய்ச்சல் இருமல் நேரத்தில் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா வயிறை எம்டி ஆக்கிக்கிறது தான் அதுக்கு. அவங்க அதாவது அடிக்கடி யூரின் போயிடணும். யூரினில் பிளாடரில் இருந்தால் தானே இருமல் நேரத்தில் வெளியில் வரப்போகுது. பேடு வச்சுக்கலாம், அந்த மாதிரிலாம் நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் தரலாம். அது ரொம்ப கஷ்டப்படுத்துகிறதா இருந்தால், எனக்கு வேலை பார்க்குறேன், ஆஃபீஸில் நல்லா அடிக்கடிலாம் போக முடியாது வைக்கிற மாதிரிலாம் இருக்குன்னா, யூரோகைனஜிஸ்ட் மூலமாக அவங்க அது ஒரு சின்ன டேப்பிங் மாதிரி, அது கீழே இருந்து ஒரு சின்ன தசைக்குள்ளுடைய ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஸ்ஃபிங்டரை டைட் பண்ணி விடுறது இருக்குது. அது வந்து யூரின் பிரச்சனையை தீர்க்கும். அடுத்தால வந்து இந்த இதை மலக்குழாயை பொறுத்தளவில்
எகெயின் இந்த கம்ப்ரெஷன் அதெல்லாம் இருக்கிறதுனால தாங்கி இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அங்கே பிஐடி பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அதிகமாக வர்றதுக்குள்ளே குழந்தைங்களாம் பிறந்ததுக்கப்புறம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணணுன்னா ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும், ரெகுலர் ஹைஜீன். அதுக்கப்புறம் தண்ணீர் ஒழுங்காக சாப்பிட்றது, காய்ப்பழங்கள் சாப்பிட்றது. இதுகளோட ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது நமக்கு அந்த மாதிரி இருக்குன்னா அதை வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே வச்சு கஷ்டப்படாமல் மருத்துவர்கள்ட்ட போய் அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேவைப்பட்டப்ப அவங்க அதுக்குன்னு டெஸ்ட்டுகள் இருக்குது, அதை பண்ணி பார்ப்பாங்க. நிறைய காம்ப்ளிகேஷன் வரும் அந்த டெலிவரிக்கு அப்புறம். சில நேரங்களில் இப்போல்லாம் கட் பண்ணி விடுறது வருது. இப்போ அது நிறைய பேர் அதை வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அதுக்கு பேபி டெலிவரி அப்போ வந்து கட் பண்ணி விடுவாங்கன்றதுலாம். ஸோ அதனால என்னெல்லாம் நடக்கும் டாக்டர்? ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஆக்சிடென்டல் பீயிங் அதை பற்றி நிறைய அவேர்னஸ் இப்போ வர தொடங்கிடுச்சுன்னும் போது இது புதுசாக இருக்குது, ஓ இப்படி இருக்குமா அப்படின்றது. ஸோ அதுக்கு எப்படி வந்து நம்ம வந்து அதுக்கப்புறமா நம்மள ஹைஜீனிக்காக வச்சுக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் என்ன செய்யணும்? இல்லை, இது வந்து அந்த பொண்ணு அவங்க கட் பண்ணுறது இப்போ பொதுவாக ஹைஜீனிக்காக தான் அதை பண்ணி விடுவாங்க. அது டெக்னிக்கல் இருக்குது, இந்த விதத்தில் தான் கட் பண்ணணும், இவ்வளோ கட் பண்ணணுங்கிறதெல்லாம் இருக்குது. அதை தாண்ட மாட்டாங்க மருத்துவர்களை பொறுத்தளவில். ஸோ அது தையல் போட்டு விட்டாங்கன்னா அது டைட் ஆயிரும். பட் அதில் எனக்கு அதுக்கப்புறம் வர்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா மருத்துவர் அணுகணும். ஆமாம், எனக்கு இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு போய் பார்க்குறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இது வந்து பொதுவாக நம்ம விஜயனால் தான் இதனுடைய பிரச்சனை வரும். ரெக்டல் அல்லது ஏனஸில் இதுக்கான தீர்வுகள்னு ஒன்றும் பெருசாக நமக்கு இருக்காது. அதுக்கும் நம்ம உணவை தாண்டி உணவெல்லாம் நான் சரியாக தான் இருக்கேன் அப்படியும் எனக்கு பிரச்சனை வருதுன்னா வேறு ஏதாவது காரணம் இருக்கான்னு பரிசோதனை பண்ணுறதுக்கு மருத்துவர்கள், அதாவது மெடிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், இதுக்குன்னு போக வேண்டிய ஸ்பெஷலிஸ்ட்டு, அவங்கள பார்த்து எனக்கு உண்மையிலே ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்கலாம். ஃபேமிலி ஃபிசிஷியனை பார்த்தாலே கை காட்டுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே திரும்ப வர்றாங்க, வேறு ஏதோ பிரச்சனை இருக்குன்னா பேசிக் டெஸ்ட்டு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அதுலேயும் இல்லைன்னா மெடிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் தான் அனுப்புவாங்க. அவங்க அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்க்கு மாற்றுவாங்க. ஸோ இதுதான் கரெக்டான பாதையாக இருக்க முடியும். ஓகே டாக்டர், இப்போ வந்து எந்த நோயாக இருக்கட்டும் இல்லைனா எதுவாக இருந்தாலும் எந்த ஏஜ்லேருந்து வருதுன்றதே சொல்ல முடியல. சின்ன பிள்ளைங்களுக்குலாம் வந்து சுகர் இருக்குன்றாங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைக்கு ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்த வரைக்கும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எந்த ஏஜ்லேருந்தே வந்து அவங்களுக்கு வந்து சுகர் வரதா இருக்கட்டும் இல்லைனா வந்து ஹார்ட் அட்டாக் வர்றது, ஸோ இதெல்லாம் எப்போலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க? உங்ககிட்ட வரதா இருக்கட்டும் இல்லை நீங்கள் பார்த்த வரைக்கும் எந்த ஏஜ்லேருந்து நம்ம சொல்ல முடியுமா இந்த ஏஜ்லேருந்து கவனமாக இருக்கணும், இல்லைனா எந்த ஏஜ்னே சொல்ல முடியாது, இல்லை அதிகமாக சின்ன குழந்தைங்களுக்கு பார்க்கக்கூடிய பெரிய இந்த மாதிரி பாதிப்புகள் என்னென்னலாம் பார்க்க முடியுது டாக்டர்? இல்லை, பொதுவாக இப்போ வந்து குழந்தைங்க எல்லாம் இன்ஸ்டிடியூஷனல் பர்த்ன்னு சொல்லுவோம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 99% மருத்துவமனைகளில் தான் பிரசவம் நடக்குது. மருத்துவமனைகளில் பிரசவம் நடக்கும்போது ஒன்று கைனகாலஜிஸ்ட் தான் டெலிவரி பார்ப்பாங்க. அவங்க பெண்களுக்கான அம்மாவுக்கான அத்தனையும் பரிசோதனை பண்ணியிருப்பாங்க. அந்த நேரத்தில் காம்ப்ளிகேஷன் வந்தாலும் என்ன பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. குழந்தைய கண்டிப்பாக ஒரு தடவையாவது பீடியாட்ரிஷியன் பார்த்துருவார். பீடியாட்ரிஷியன் பார்க்கும்போதே அவருக்கு பேசிக் இல்னஸ் ஏதாவது இருக்குது, ஹார்ட்டில் மர்மர் இருக்குது, குழந்தை ஒரு மாதிரி ப்ளூயிஷாக இருக்குது, எல்லாத்தையுமே 2 நாளைக்குள்ள நர்ஸும் அப்சர்வ் பண்ணி சொல்லிடுவாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் வீட்டில் நடக்கும்போது தான் இது ஒரு பெரிய நோயை கண்டுபிடிக்கிறது திடீர்னு வந்து கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கும். இது பிறவிலேயே குழந்தைக்கு முக்கால்வாசி இப்போ கண்டுபிடிச்சிடுறதுனால நமக்கு பெரிய ஒரு நோயை ஒரு வழியில் கண்டுபிடிச்சோங்கிறது கம்மியாக இருக்கும். ஆனால் குழந்தை ஸ்கூலுக்கு சேர்கிற வரைக்கும் அம்மா தான் கண்டுபிடிக்க முடியும். அவங்களுடைய பீடியாட்ரிஷியன் அதை பார்ப்பாங்க ஏதாவது நோய் இருக்குது. இப்போல்லாம் எல்லாத்துக்குமே பரிசோதனைகளும் அதுக்கான சென்டர்களும் பக்கத்தில் இருக்கிறனால உடனே பார்த்துடுறோம். இப்போ காய்ச்சலுக்காக பார்ப்போம், சத்தம் மர்மர் கேட்குதுன்னு சொன்னால் அடுத்த நிமிஷமே நம்ம வந்து கார்டியாலஜிஸ்ட்டுக்கு, பீடியாட்ரிக் கார்டியாலஜிஸ்ட் இல்லை பீடியாட்ரிஷன் ரெஃபர் பண்ணுறோம். அவங்க பீடியாட்ரிக் கார்டியாலஜிஸ்ட்டு, அப்புறம் எக்கோ, இதெல்லாம் எடுத்தால் உடனே தெரிஞ்சிருது. அதனால் மிஸ் பண்ணி திடீர்னு ஒரு பெரிய நோயை ஒரு வளரும் குழந்தைங்கள்ட்ட கண்டுபிடிச்சோன்னு யாருமே இருக்க முடியாது. அப்படி இருக்கிறது காதுகளில் தான் முக்கால்வாசி. ஸோ அதை தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஸ்கூல்ஸில் கம்பல்சரியாக டாக்டர்ஸை செக்கப் பண்ண விடுறாங்க ஸ்கூல்ஸில். இது தவிர அந்த ஸ்கூலுக்கு போகிற செக்கப் பீடியாட்ரிஷியன்ஸ் அவங்க கூட அங்கே கண்டுபிடிச்சிடுறாங்க முக்கால்வாசி. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவில் இருக்காது. ஆனால் குழந்தைங்களுக்கு வர்ற ஹார்ட் அட்டாக் அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறது வந்து எல்லா நேரமும் நடக்கிறதில்ல. ஆமாம், ஸ்கூலில் பார்க்குறப்ப சில குழந்தைங்களாம் டபக்குன்னு வாங்கி விழுறதெல்லாம் விழுந்து இறந்துட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். எந்த காரணமே இல்லாமல் இறந்து விழுது. அங்கே வந்து அந்த குழந்தைங்களுக்கு அறிகுறிகள் இருந்து அம்மா அப்பாக்கள் மிஸ் பண்ணாங்களா, குழந்தைங்க மிஸ் பண்ணிச்சான்னு தெரியாது.
இப்போ பொதுவாக இப்போ அசம்பிளியில் விழுந்தது மயக்கமாகி வர்ற குழந்தைங்க, பிடி பீரியடில் மயக்கமாகி வர்ற குழந்தைங்க தான் எங்கிட்ட வருவாங்க. இப்போ அப்படி குழந்தைங்களுக்கு நாங்கள் பேசிக் டெஸ்ட்டு பண்ணி பார்த்துருவோம். அதில் அதில் பார்க்க முடியல, திரும்பவும் குழந்தை விழுந்து வளர்ந்ததுன்னா அப்போ ஹார்ட்டுக்கும் இல்லை சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்து பிரெயினுக்கும் நியூரோ ஒப்பீனியன், இதுதான் காமனஸ்ட் ரீசன்ஸ், இதில் பார்த்து தெரிஞ்சுப்போம். இதை தாண்டி ஒரு குழந்தைக்கு திடீர்னு மரணம் வருதுன்னு சொல்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தாலும், இதுக்கு மேலே இதில் குழந்தைங்க அடிக்கடி களைப்பாகிற குழந்தைங்க, வேலையே செய்கிறதுக்கு யோசிக்கிற குழந்தைங்க, அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்ததுன்னா ஃபுல் செக்கப் பாடி செக்கப் பண்ணி பார்த்துக்கணும். அவ்வளோதான். இப்போ எக்கோ எடுத்துட்டதுக்கப்புறம் ஹார்ட்டை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது குழந்தைங்கள பொறுத்தல. அது எக்கோ எடுத்துருக்கோமான்னு பார்க்கணும். எல்லா குழந்தைங்களும் எடுக்க மாட்டோம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எக்கோ, சிடி ஸ்கேன்லாம் டாக்டர் பரிந்துரைக்கிற அளவுக்கு இருக்குது. இல்லை நம்ம திரும்ப போனோம்னா டாக்டருங்க இப்போ எடுத்த உடனே எல்லாத்துக்கும் எழுதாட்டாலும் திரும்பவும் நம்ம அக்கறையாக போய் என்னென்னு பார்த்துருங்க டாக்டர்னா கண்டிப்பாக பார்த்துருவாங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேற்றுலாம் பார்த்தோன்னா ஒரு பொண்ணு தலைவலியில் வருது, பேரண்ட்ஸ் 2 பேர் வந்திருக்காங்க, ஒரு 25-26 இயர்ஸில் இருக்குது, வலி வித்தியாசமாக ப்ரொடியூஸ் பண்ணுது. ஏற்கனவே ஒரு டாக்டரை பார்த்துட்டு தான் நேற்று ஒரு சிடி எடுத்து பார்த்து ஒன்றும் இல்லைன்னு அனுப்பிவிட்டேன். அந்த மாதிரி நம்ம டாக்டருங்க எல்லாத்துக்கும் சிடி எடுக்க மாட்டோம். பட் சில நேரங்களில் இவங்க ஃபேமிலியே ஒரு ஆங்ஷியஸாக இருக்குது, ஃப்ரீக்வன்சி இன்டென்சிட்டிலாம் அதிகமாக இருக்குன்னா நம்ம இப்போ ஃபேமிலி ஃபிசிஷியன்ஸே நம்ம எல்லா டெஸ்ட்டையும் பண்ணுவோம். ஸோ மருத்துவர்கள் கண்ணில் பட்டுகிட்டே இருந்தால் இந்த மாதிரி விபரீத விஷயங்கள்லாம் நான் நடக்காமல் பார்த்துக்கலாம். இப்போ நிறைய பேர் நம்ம மெடிக்கலே நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது, நிறைய வீடியோஸ் வருது, டாக்டர்ஸ் நிறைய பேர் பேசி போடுறாங்க. அப்படின்னும் போது இப்போ ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, உடம்பு சரியில்லாம மட்டும்தான் நம்ம ஹாஸ்பிட்டல் போகணுமா, இல்ல ஜென்ரல் செக்அப் இல்லைன்னா டாக்டர் கிட்ட ஜென்ரலாவே போயிட்டு எனக்கு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான டெஸ்டஸ், உடம்புக்கு எதுவுமே சரியில்லாமலாம் போகல, நல்லா தான் இருக்கேன், ஆனாலும் ஒரு டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா எந்த விதத்துல எங்க எடுக்கலாம், என்ன மாதிரியான டெஸ்ட்லாம் எடுக்கணும் அப்படின்றது ஒன்று சொல்ல முடியுமா? நீங்கள் இதிலலாம் எனக்கும் ஒரு மாதிரியான வலியை தர்ற ஒரு விஷயம் சில நேரங்களில் எங்கேயாவது போயிட்டு எதையாவது எடுத்துகிட்டு வர்றாங்க. நான் இந்த கார்ப்பரேட் லேப்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக நம்புகிற ஆள் கிடையாது. அங்கே நம்பர் அதிகமாக இருக்குது. அப்புறம் ஃபாஸ்டிங் மட்டும் வீட்டில் எடுக்காங்க, இசிஜி எடுக்கிறது கிடையாது. இந்த மாதிரியான பரிசோதனைகள்லாம் விட நீங்கள் உங்கள் குடும்ப மருத்துவரை பாருங்கள், உங்கள் வயசு என்னன்னு சொல்லுங்கள், என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுங்கள். பொதுவாக கார்ப்பரேட் சப்போர்ட்ஸ் கார்ப்பரேட் இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த கம்பெனிகளில் இந்த லேபில் போய் எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. அதில் நல்ல விஷயம் என்ன நடக்குன்னா, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க பெரிய கம்பெனிகளில் 20 வயசுலாம் கிடையாது, சேர்ந்த உடனே அந்தந்த வருஷத்துக்கு ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணுறாங்க அட்லீஸ்ட் அங்கே. அதனால் அவங்க தூக்கிட்டு வாங்க கம்பெனியில் பார்த்துட்டு நம்மகிட்ட இன்டர்பிரிட்டேஷன் ஏதாவது இருந்தால் கேட்டு அவங்க சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு போகிறத பார்க்குறேன். ஸோ அது அந்த வயதினருக்கு நல்லா இருந்தாலும் நீ சமுதாயமாக என்ன பண்ணணும்னா பக்கத்தில் இருக்க மருத்துவமனைகளுக்கு போயிட்டு அங்கே பரிசோதனை என்ன இருக்குன்னு பார்க்கணும். இப்போ நிறைய நேரங்களில் எக்கோ டெக்னீஷியன்ஸ் எடுப்பாங்க. இப்போ நான் டாக்டர் எடுக்கிற எக்கோ எடுக்கிற இடத்துக்கு தான் அனுப்புவேன். அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மையானது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஒரு ஜிஓ ஆர்டர் போட்டிருக்குறாங்க, கர்ப்பிணி பெண்களுக்கு கார்டியாலஜிஸ்ட் தான் எக்கோ எடுக்கணுன்ட்டு. அது நான் அவங்க மட்டும் ஸ்பெஷல், மற்றவங்களாம் யாருனாலும் எடுக்கலாமான்னு இதுதான் எனக்குள்ள கேள்வி. நான் இப்போ எங்கேயாவது இருந்த கார்ப்பரேட் செக்டரில் எடுத்துகிட்டு வரும்போது அங்கேயே டாக்டர் எடுத்தாங்கன்னா பரவாயில்ல. நான் போன வாரம் ஒருத்தர் அப்படி தான் சொன்னேன், இல்லை சார் எங்கள் டாக்டர் தான் எடுத்திருக்காங்கன்னு ரிப்போர்ட் எடுத்து என்கிட்ட திரும்ப காமிச்சாங்க. அது ஓகே. கார்ப்பரேட் லேபரேட்டரிஸில் கூட எக்கோ அது மட்டும் ஒரு காம்ப்ளிகேட்டட் ஆர்கனுங்கிறதுனால அதை சொல்கிறேன். ஒரு +2 முடிச்சுட்டு ஒரு வருஷம் ட்ரெயின் ஆகினவங்க எக்கோ எடுத்து கொடுக்குறத என்னால் ஏற்றுக்க முடியாது. அதுக்குன்னு படித்த டாக்டர், தினம் ஹார்ட்டை பார்க்குற டாக்டர். இப்போல்லாம் முந்தையெல்லாம் கார்டியாலஜிஸ்ட்டு, அதாவது நம்ம கார்டியாலஜிஸ்ட்டில் நம்ம ஃபிசிஷியன்ஸ்னு சொல்லலாம், அவங்க ஸ்டெத்து வச்சு பார்த்துட்டு தான் இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. அவங்க ஆஞ்சியோகிராம்னு இப்போ ஸ்டென்ட்டை போட்டு அதுலேயே இப்போ பெரிய ஆப்ரேஷன் பண்ணுறதெல்லாம் தவிர்க்கிற அளவுக்கு டெக்னாலஜி முன்னேறிட்டு வருது. வேல்வை மாற்றுறாங்க, அது ஒவ்வொரு சேம்பர் எப்படி வேலை செய்யுது அப்படிங்களா. எக்கோவை தாண்டி அதை சொல்கிறேன். அதை பார்க்கும்போது அவங்க எக்கோ எடுக்கும்போது அது வித்தியாசமாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு வால் மூவ்மெண்ட்டும் அவங்க சொல்கிறதும், அவங்க மெஷர் பண்ணுறதும், அவங்க ஹார்ட்டோட ஃபங்க்ஷன்ஸை அவங்க அந்த எக்கோவில் பார்க்குறதும் நிச்சயமாக ஒரு கார்டியாலஜிஸ்ட் எடுக்க மாதிரி ஒரு டெக்னீஷியன் எடுக்க முடியாதுங்கிறது என்னுடைய எண்ணம். அது நம்ம அது கன்சர்வேட்டிவ் எண்ணமாக கூட இருக்கலாம். ஆனால் கார்டியாலஜிஸ்ட் எடுத்தால் தான் என் சேஃப்டின்னு நான் நினச்சதை இப்போ ஜிஓ மூலமாக நிரூபிச்சிருக்காங்க. அதனால் என்னை பொறுத்தளவில் அந்த மாதிரி கார்ப்பரேட் லேபாக இருந்தால் கூட நீங்கள் கார்டியாலஜிஸ்ட் வச்சு எக்கோ எடுக்கிற இடத்துல போய் எடுத்துகிட்டு வந்தால் தப்பு கிடையாது. ஆனால் சில நேரங்களில் இப்போ என்ன பண்ணுறாங்க, அயன் பைண்டிங் டெஸ்ட் எல்லாருக்கும் எடுத்து விடுறாங்க. ஹீமோகுளோபின் நார்மலாக இருந்தால் அயன் பைண்டிங் டெஸ்ட்டு தேவையில்லை. புரியுதா உங்களுக்கு? அப்போ அதெல்லாம் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதை ஃப்ரீயாவோ இல்லை 1000 ரூபா பேக்கேஜில், அதெல்லாம் நான் 3000 ரூபா பேக்கேஜ் பார்க்குறேன்.
அப்படி நம்ம ரத்தம் தானே அதிகமாக எடுக்கிறாங்க, அது எதுக்கு நமக்கு தேவையில்லை, தேவையில்லாத டெஸ்ட் எதுக்கு டெஸ்ட்? இதில் நான் ஒருத்தரை பார்த்தேன், அவருக்கு வயசே 38 வயசு தான். அவர் 25 வயசில் பையாக தூக்க ஆரம்பிச்சிட்டாரு. எங்கேயோ டெஸ்ட் பண்ணது, ஒரே ஒரு டெஸ்ட் பண்ணப்போ அவருக்கு பிஎஸ்ஏ பார்த்துருக்காங்க. பிஎஸ்ஏனா ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன். அது அந்த வயசுலேயே அவருக்கு அதிகமாக இருந்திருக்கு. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் பையாக தூக்கிட்டு போகிறது தான். என்னோடய வீடியோ பார்த்துட்டு அவர் என்கிட்டயே வந்துக்கு என்ன நான் ஏதாவது வழி சொல்லலைன்னா அது அவருக்கு அதிகமாக இருக்கிறதே நார்மல். இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம மருத்துவ உலகம் கண்டுபிடிச்ச விஷயங்கள். ஆண்டவன் மேனுஃபேக்சரிங் டேட்டாவோட போட்டு வெளியே அனுப்பின விஷயம் கிடையாது. பரவலாக நார்மலாக இருக்கிறவங்களுக்கு கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தை தான் நம்ம நார்மல்னு வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ 90-70ன்னு பார்த்தா லோ பிபிமோ, ஆனால் ஒரு சிலருக்கு 90-70 தான் நான் வாழ்நாள் பூராமானா பிபியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு நார்மல் பிபியே 90-70 தான். ஸோ இந்த மாதிரி அதான் இதைத்தான் நம்ம மருத்துவர்களை பார்க்கும்போது இதை நாங்கள் கண்டுக்காம விட்டுருப்பா, இது ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, நீ யார்ட்டையாவது மருத்துவர்கள் எங்கேயாவது நீ மயக்கமிட்டு போகிற 90-70னா நாங்கள் உங்களுக்கு பிபி லோ பிபி உடனே 2 பாட்டில் போடுவோம்னு சொன்னாங்கன்னா, இல்லை என் பிபியே 90-70 தான், எனக்கு எக்கோலாம் நார்மலாக இருக்குது 90-70ல், டாக்டருக்கும் நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி தருவோம். ஸோ இதை நீங்கள் அந்த பரிசோதனை பண்ணணுங்கிறதே என்ன கேட்டால் ஃபேமிலி ஃபிசிஷியன்ட்ட கேட்கலாம். இல்லை நான் ஒரு ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்னா நாங்கள் ஃபேமிலி ஃபிசிஷியன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்கோவில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா கார்டியாலஜிஸ்ட் அனுப்புவோம். நீங்களே நான் போய் கார்டியாலஜிஸ்ட்டை பார்த்துக்கிறனாலும் தப்பு கிடையாது. இந்த 2 பேரை தவிர நீங்களாக போயிட்டு ஏதாவது ஒரு கார்பரேட்டில் செக் பண்ணிட்டு வர்றது, அவங்க கொடுக்குற பரிந்துரையின் பேரில் டெஸ்ட் பண்ணுறது, அதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். ஸோ மருத்துவரை கையில் பிடிச்சிட்டு போகிறது தான் ஏஐ உலகத்துலேயும் சரியானதாக இருக்கும். நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஏஐயில் பார்த்துட்டு இல்லை சாட் பிடியில் பார்த்துட்டு எனக்கு கேன்சரான்ட்டு ஓடி வர்றாங்க 5வது நாள் ஜுரத்துக்கு. ஏன்னா கேன்சருக்கான சிம்டம்ஸ் பேசிக் சிம்டம். அதனால் இதை நம்ம எப்படி நம்ம உடம்ப நம்ம நேசிக்கிறோன்னு பார்க்கணும். எனக்கு புரியாத ஒரு விஷயம், மருத்துவராக இருக்கிறனால இது கொஞ்சம் புரியாத விஷயமா இருக்குது. வீடு கட்டுறது கோடிக்கணக்கில் செலவழிப்பாங்க, பெரிய கார் தான் வாங்குவாங்க, மருந்து மட்டும் சீப்பான மருந்து வாங்கணும், டெஸ்ட் பண்ணுறது சீப்பான இடத்துல போகணும், டாக்டர்கிட்ட ஃபீஸ் கொடுக்குறதுனா ரொம்ப சீப்பாக. நீ வாழ்கிறதே உனக்கு செலவழிச்சா, நீ செலவழிக்கிறது உலகத்தில் நீ செலவழிக்க வேண்டியதே உன்னுடைய உடம்பு நல்லா இருக்கா அதை பேணுறதுக்காகத்தான். புரியுதா உங்களுக்கு? டாக்டர்கிட்ட ஃபீஸ் கொடுக்க வேணாம்னா ஜிம்மில் போய் நல்ல ஜிம்மில் போயிட்டு நல்ல ட்ரெயினர் வச்சு வாழ்நாள் பூரா இருந்துக்கோ, அதை தடுத்துக்கோ வர்றதுக்குள்ள, அது தப்பு கிடையாது. ஆனால் மருத்துவம் மட்டும் சீப்பாக அமைச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிற கான்செப்டே தப்பு. அதை மட்டும் மக்கள் உடைச்சிட்டு வெளியில் வரணும். அதுலேயும் குவாலிட்டியாக நல்ல 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி குவாலிட்டியாக நல்லதாக சாப்பிட்ட எல்லாரும் ஆசைப்படுங்க, அட்லீஸ்ட் செலவழிக்க வேண்டாம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றது ஒரு ஆசை தானே, அந்த மாதிரி இருக்கிறது தான் நல்லது என்ன கேட்டால். அதுக்காக எடுத்த உடனே கார்பரேட் போகாதீங்க, மருத்துவர் கைப்பிடித்து போங்க. நிறைய விஷயங்கள் பேசணும் இன்னைக்கு. நிறைய இயல்பான விஷயங்களும் எங்களுக்காக புரியுற மாதிரி சொன்னீங்க. மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.